வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 4ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 24,539 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நமக்கு சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு சைட்வேஸில் கொஞ்சம் நேரம் மூவ் ஆகி திரும்ப நல்ல ஒரு ரேலியோட நமக்கு பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஐயும் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் மூவ் ஆச்சு. மூவ் ஆகி இந்த இடத்த திரும்பவும் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவல் 3ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஆனால் உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரும்பவும் எல்லா லெவலையும் பவுன்ஸ் பேக் ஆகி ரெசிஸ்டன்ட் ஜோன் 1ஐயும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் பிரேக் அவுட் ஆன வேகத்துக்கு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு 24,708 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இங்கே நம்மளோட இந்த ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் டச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு ஹை லெவல் 24,857. நம்ம வந்து 24,500 வரைக்கும் அன்னைக்கு நமக்கு போயிருந்தது. இன்னைக்கு 24,500ஐயும் பிரேக் அவுட் பண்ணி 24,857, அதாவது 750ஐயும் தாண்டி நமக்கு அடுத்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,708, அதாவது இந்த லெவலுக்குள்ளே திரும்ப வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால திரும்பவும் இங்கே பிரேக் அவுட் ஆகி இந்த ஜோனுக்குள்ளே போகிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் சப்போர்ட் லெவலை டச் பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா லோ லெவல் 24,295 நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே போகலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா. இங்கே நம்ம இந்த லெவலை செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லெவலில் நமக்கு இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்ப நம்மளோட சேனலில் இந்த லெவல் வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முதல்ல 25,000 வரைக்கும் இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, 25,000 வரைக்கும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் நமக்கு இந்த சேனல் லெவல் வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாகவே இருந்தது முதல் பாதியில். இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி இருந்தது. இந்த இடத்துல நமக்கு பையரோட டாமினேஷன் இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிக லெவல்லையே க்ளோஸ் ஆகிருக்கு. டிசம்பர் நிஃப்டியோட 4ஆம் தேதி ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 53,354 நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நமக்கு பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் 1 டச் பண்ணலை. இங்கேயே நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகி கரெக்டாக பைவட் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி R1ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் இருக்குது. சைட்வேஸ் வந்து நமக்கு R2ஐயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ண கொஞ்ச நேரத்தில் வேகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேலி, நல்ல ஒரு ரேலி மேலே ஏறி இறங்கி நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் 1ஐயும் பவுன்ஸ் பேக் ஆகி 53,603 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் எல்லாம் டச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றுக்குரிய ஹை லெவல் 53,888, அதாவது நம்மளுடைய 3 ரெசிஸ்டன்ட் ஜோனையும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்துருச்சு. எல்லா ஜோனையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் லெவலை டச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 52,850 நேற்றுக்குரிய லோ லெவல் நமக்கு சப்போர்ட் லெவலை டச் பண்ணவே இல்லை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி நமக்கு பாசிட்டிவ்ல தான் மூவ்மெண்ட்டில் இருக்குது. இன்னும் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு.
முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்கிறத பார்க்க முடியுது. இரண்டாவது லெவலில் நமக்கு இந்த இடத்துல டோஜி மாதிரியான ஃபார்மேட், ஆனால் இது டோஜி கிடையாது. நமக்கு இந்த இடத்துல பையரோட டாமினேஷன், ஏன்னா பையர் சைடு உள்ள விக்கு நமக்கு லாங்காக இருக்குது. பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது, செல்லரோட டாமினேஷனும் இருக்குது. ஆனால் பையரோட டாமினேஷன் தான் இங்கே அதிக லெவலில் நமக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.